ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பியாக இருக்க உங்கள் கணவன் அல்லது மனைவி கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தனிப்பட்ட இடம் தேவைப்படும். இது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை. ஆனால் இதை பெரும்பாலான தம்பதிகள் புரிந்து கொள்வதில்லை. பல தம்பதிகள் உறவில் தனிப்பட்ட இடத்தையும் எல்லைகளையும் அமைக்காததால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நம் அனைவருக்கும் நம் வாழ்க்கையில் தனிப்பட்ட இடம் தேவை என்பதை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளில் தம்பதிகள் இணைந்திருக்கும் போது சில தூரம் எல்லைகள் தனித்துவத்திற்கு முக்கியம் என்பதை மறந்து விடுகிறார்கள். தம்பதிகளில் ஒருவர் அதை விரும்பினாலும் மற்றொருவர் அதை ஏற்பதில்லை. மேலும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினால் தங்கள் துணையை காயப்படுத்தலாம் என்று பயந்து தங்களுக்கு தனிப்பட்ட இடம் மற்றும் நேரம் தேவை என்பதை பலர் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். எனவே உங்களுக்கான தனிப்பட்ட இடம் தேவை என்பதை உங்கள் துணையிடம் சரியாக கூற உதவும் டிப்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தம்பதிகள் இருவருமே மனம் விட்டு பேசி உங்களுக்குள் எல்லைகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உறவிற்கு எல்லைகள் அமைப்பது அவசியம். உறவில் உங்களுக்கு என்று தனிப்பட்ட இடம் வேண்டும் என்பதை இருவரும் பேசி முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் இருவருக்கும் வேலை செய்யும் சமநிலையை கண்டறிந்து உங்கள் துணையின் தேவைகளையும் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இருந்த பிறகு அல்லது உங்களின் தனிப்பட்ட நேரத்திற்கு பிறகு அவர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள், மீண்டும் இணைவீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கவனச்சிதறல்கள் அல்லது நேர கட்டுப்பாடுகள் இல்லாமல் நீங்கள் இருவரும் திறந்த உரையாடலை மேற்கொள்ளக்கூடிய அமைதியான மற்றும் வசதியான இடத்தை கண்டறிய வேண்டும். சூழ்நிலை சரியில்லாத போது அல்லது வாக்குவாதத்தின் போது இந்த தலைப்பை கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கான இடத்தை அமைக்க சரியான தருணம் மிகவும் முக்கியமானது. உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் துணையை குறை கூறுவதை விட தனிமையில் இருக்கும் நேரத்தை தனிப்பட்ட விருப்பமாக வடிவமைக்க வேண்டும். அந்த நேரம் முழுக்க உங்களுக்காக செலவிடுங்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி யோசிக்கலாம். இது உறவு, வேலை அல்லது உங்கள் இலக்கு சம்பந்தமாக இருக்கலாம். உங்களின் தனிப்பட்ட இடத்திற்கான உங்கள் தேவையை பற்றி விவாதிப்பதற்கு முன்பு உங்கள் துணையின் முயற்சிகள் மற்றும் உங்கள் உறவின் நேர்மறையான அம்சங்களை அங்கீகரிக்க வேண்டும். இது குறித்து உங்கள் துணையிடம் நீங்கள் பேச வேண்டும். தனிமையில் இருக்கும்போது உங்கள் விருப்பு அவர்களுடனோ அல்லது உறவின் மீதான அதிருப்தியின் பிரதிபலிப்பு அல்ல என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் பங்குதாரர் எப்படி நேரத்தை செலவிடலாம் என்பதற்கான பரிந்துரைகளை வழங்க வேண்டும். இது அவர்கள் தங்கள் சொந்த பொழுதுபோக்கில் ஈடுபடுவதற்கும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதற்கும் அவர்கள் அனுபவிக்கும் செயல்களை தொடரவும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அவர்களுக்கான தனிப்பட்ட நேரத்தை பெற ஊக்குவிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.